ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது என திமுக அரசை குற்றம் சாட்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். பீகார், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடாத்தப்படும் போது சமூக நீதி பேசும் திமுக அரசு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: சுதந்திர இந்தியாவின் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்தப்படாத நிலையில் இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றிக் கொள்கைகள் திருவிழாவான முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதியை பின்பற்றும் மண்ணான தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நான் ஆணித்தரமாக வலியுறுத்தியிருந்தேன். மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளும் தங்களுடைய மாநிலத்தை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கின்றது. எனவேதான் பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்தது. புள்ளி விவரங்களை கையில் வைத்துள்ளன. தற்போது தெலுங்கானா மாநில அரசும் வெறும் 50 நாட்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான ஆய்வை நடத்தி முடித்திருக்கின்றன. அது மட்டுமன்றி ஒருபடி மேலே சென்று அந்த ஆய்வு அறிக்கை மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்கவும் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சில திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர். ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான ஆய்வை நடத்த முடித்து மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை விடையில்லை. இத்தனைக்கு பிறகும் தமிழகத்தை ஆளும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே வருகின்றார்கள். அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி இட ஒதுக்கீட்டு விஷயத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டியவர்கள்தான் நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான தந்தை பெரியார். பெரியாரே எங்கள் தலைவர், தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுய லாபத்திற்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்பாட்டாளரான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே முன்வைத்து வருகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும். ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழும் சாதி கணக்கெடுப்பு குறித்த ஆய்வு மாநில அரசை நடத்தலாமே, அதற்கு தங்களுடைய அதிகாரம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்லப் போகின்றார்களா? அப்படியெனின் தெலுங்கானா மாநில அரசிற்கு மட்டும் எப்படி அது சாத்தியமானது? அங்கு சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்து விவாதம் நடத்துவது எப்படி? மற்ற மாநிலங்கள் போல் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆய்வை கூட தமிழகத்தில் நடத்தவில்லையே ஏன்? இப்படி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அவற்றை அலட்சிய போக்குடன் கடந்து செல்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவர். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவம், நீதி, சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி, சமத்துவ நீதி, சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் தானாகவே கலையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்.